நம்ம எத்தனையோ வருஷமாக பைபிள் படிக்கிறோம்ல, ஆனால் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் அதை நம்ம உருவாக்குதா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை நமக்கு சொல்லித்தருதா இல்லையா? கண்டிப்பாக சொல்லித்தரு. எந்த விசுவாச பிள்ளை வேதம் வாசிக்கும் பொழுது தன் இயலாமையை, தன் பிழைகளை உணர்கிறானோ அவன் தான் கரெக்டாக பைபிள் படிக்கிறான்னு அர்த்தம். அதான் உண்மை. அல்லேலூயா. ஆத்துமாவில் அறிவில்லாதவர்களின் செயல் எப்படி இருக்குமா? சங்கீதங்களின் புஸ்தகம் எடுங்க. 49 49 20ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கனம் பொருந்தினவனாயிருந்தும், கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். அழிந்து போகிற மிருகத்திற்கு ஒப்பாக இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அறிவில்லாத மனுஷன் எப்படி இருக்கானா? அழிந்து போகிற மிருகத்திற்கு ஒப்பாக இருக்கிறான். ஆண்டவர் ஏன் ஆத்துமா அறிவில்லாம இருக்கிறது நல்லதில்லைன்னு சொன்ன? ஆண்டவர் சொன்ன காரியம், நீ அறிவில்லாதவனா இருந்தா மனுஷனா வாழ மாட்டேன். காலு 2 தான் இருக்கும், ஆனா சுபாவம் எரும மாடு மாதிரி இருக்கும். ஐயா அல்லேலூயா. இல்லையா? ஆளுதான் தோத்திரம் இல்லையா? ஆதார் கார்டு இருக்கும், ஆனா காட்டுல வாழ வேண்டியவனா இருப்பான். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்திற்கு சமானமாக இருப்பான். ஆமனே. அல்லேலூயா. மிருகத்திற்கு ஒழுக்கம் இருக்கானே. மிருகத்திற்கு ஒழுக்கம் இருக்கா? உறவுகள் என்ற ஒழுக்கம் இருக்கா மிருகத்திற்கு? இப்ப நமக்கு சொல்லுவாங்க, இது யார் தெரியுமா? சித்தி, இது பெரியம்மா, இது ஆன்டி. ஆண்டின்னா என்ன? இந்த இங்கிலீஷ் பெரிய மோசம். சித்தியும் ஆண்டிங்கும், பெரியம்மாவையும் ஆண்டிங்கும், அத்தையும் ஆண்டிங்கும். 3 பேரை உள்ளடக்கினது ஆண்டி. அதனால நமக்கு இங்கிலீஷ் வேண்டாம். இப்ப நமக்கு பார்த்தா தெரியும், இது சித்தி, இது பெரியம்மா, இது அத்தை, இது அக்கா, இது தங்கச்சி, இது அண்ணன் பொண்ணு, இது அக்கா பொண்ணு, இது வயசு மூத்தவங்க, இது இளையவங்க, இது நம்ம சபையில் ஆராதிக்கிற கூட்டு விசுவாச சகோதரி, என் கூட திருவிருந்து எடுக்கிற என் சகோதரி. இப்படின்னு மனுஷனுக்கு தெரியும். ஏதாவது நாய் பெரியம்மா ஹவாரியுன்னு கேட்டிருக்கா? இல்லை இல்லை. நான் சொல்ல புரியுதானே? அறிவில்லாதவனுக்கு உறவு முறை தெரியாது. அதை எல்லா ஸ்திரீகளை எப்படிதான் பாப்பா? பொம்பளையாத்தான் பாப்பா. ஆனா அறிவுள்ளவனா இருந்தா, இது அக்கா, இதை விட்டு அப்படி பேச சொல்லுங்க. இது அண்ணே, அவன்கிட்ட இப்படி பேச. இது எனக்கு பரிசுத்த முறை, தகப்பன் முறை, தாய் முறை, அத்தை முறை. ஒழுக்கம் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும். கொஞ்சம் அறிவு இருந்திருந்தா. என் கூட ஆராதிக்கிற பிள்ளையாச்சே. நான் ஒரு தகப்பனுக்கு முன்னாலே திருவிருந்து வாங்குறவங்க. நான் திருவிருந்து வாங்கின இடத்துல தானே அவளை வாங்கினா. நாங்க 2 பேரும் கிறிஸ்துவில் சகோதரர்கள் ஆச்சே. அவங்கள்ட்ட இப்படி பழக கூடாதுன்னு கொஞ்சமாவது விவரம் இருந்திருக்கும். அது இல்லாததுனால தான் எரும மாடு மாதிரி. அல்லேலூயா. அத்தையும் தெரியல, அக்காலும் தெரியல, சித்தியும் தெரியல, பாஸ்டர் அம்மாவும் தெரியல, பாஸ்டரும் தெரியல. இயேசுவின் ரத்தம் செய்யும். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்தை மாதிரி நடந்துக்கிறான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப அறிவுள்ளவனுக்கு என்ன இருக்கும்? ஒழுக்கம் இருக்குமா இல்லையா? ஒழுக்கம் இருக்குமா இருக்கு இல்லையா? கொஞ்சமாவது சிந்திப்பானே. இவன் யாரு, இவன் யாரு, இவ யாரு, இவர் தேவன் அறிஞ்ச பிள்ளை இல்ல.
அவளுடைய இடறுதலுக்கு நான் காரணமாக கூடாது. பைபிள் சொல்லுது, இடறல் வருவது நல்லது, ஆனால் யார் மூலமாய் வருகிறதோ அவனுக்கு. என் கூட ஆராதிக்கிற பிள்ளையாச்சே, நான் இப்படி பேசுனா அவ விசுவாசத்தில் இடறுவாளே. என் கூட ஆராதிக்கிற பிள்ளையாச்சே, இப்படி நடந்தா அந்த பிள்ளைக்கு விசுவாச வாழ்க்கை இடருமே, பரிசுத்த ஜீவி இடருமே, உண்மையுள்ள ஜீவிதம் இடருமே. அவ இடறுதலுக்கு நான் காரணமாவேனே, அவ இடறுதலுக்கு நான் காரணமாகுமே. கொஞ்சமாத அறிவு இருந்தா அது இல்லாததுனாலதான் அழிந்து போகிற மிருகத்துக்கு சமானமா தேவையற்ற உறவுகளை தேடிக்கொள்ளுகிறார். சரியா? சரியா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உலகத்தில் சில காரியங்களை பேசும் பொழுது நம்ம சாதாரணமாக பேசுவோம். அவன் தான் சொன்னான், இவளுக்கு எங்கே போச்சு அறிவு? இவ தான் சொன்ன, அவனுக்கு எங்கே போச்சு அறிவு? சூழ்நிலை தான் அப்படி இருந்துச்சு, இவனுக்கு அறிவு எங்கே போச்சு? இப்படி தானே கேட்பாங்க. ஏன்? அறிவில்லாததுனால தான் மிருக சுபாவம். மிருகத்துக்கு அக்காளையும் தெரியாது, தங்கச்சியும் தெரியாது, பெத்த அம்மையும் தெரியாது, அம்மைக்கு அக்காளையும் தெரியாது, நம்ம யாரையும் தெரியாது. அவனுக்கு ஒன்று தான் தெரியும், இது பொம்பளை நான் ஆம்பளைன்னு. அவளுக்கு ஒன்று தான் தெரியும், நான் பொம்பளை அவன் ஆம்பளைன்னு. அதனால தான் ஆமீன், கொஞ்சமாவது அறிவுள்ள ஜீவிதம் ஆளுகிறது மனுஷனுக்கு நல்லதுன்னு. நல்லதுன்னு நல்லதுன்னு. அல்லேலூயா. மகளே ஓ அல்லேலியான்னு அதுக்கு பயங்கரமாக சவுண்டு வரும். சரி, இதுக்கெல்லாம் சவுண்டு கொஞ்சம் குறைவாத்தான் பாரு. நான் சொல்ல ஏன் சொல்லுங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பைபிள் அப்படித்தான் சொல்லுது. இந்த அறிவில்லாததுனாலே ஆக்கும் சில ஒழுக்கக்கேடுகள், இந்த அறிவில்லாததுனால தான் சில பரிசுத்த குறைச்சல், இந்த அறிவில்லாததுனால தான் சில சாட்சியற்ற ஜீவிதம், இந்த அறிவில்லாததுனால தான் கொஞ்சமாவது அறிவிந்திருக்கும். நம்ம எல்லாம் தெய்வ மக்கள் அல்லவா? நம்ம எல்லாம் தெய்வ மக்கள் அல்லவா? நம்ம ஒரு இடத்துல ஆராதிக்கிற பிள்ளைகள் அல்லவா? ஒரே இரத்தத்தினால் கழுகப்பட்டவர்கள் அல்லவா? ஆலயத்துக்கு போகிறது தெய்வத்தை ஆராதிக்க தானே, இல்லைன்னா கண்டவளை பார்க்கறதுக்கு இல்லையே. இந்த மாதிரி வேற இருந்திருக்கோம் இல்லையா? அவங்க ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீ வரதா இருந்தா நான் கோயிலுக்கு வருவேன், நான் நரகத்துக்கு தான் போவேன், நீனுமான்னு. உங்களுக்கு தமிழ் சரியா புரியலேன்னு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆச்சுமா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்லவங்களே. நான் அறிவில்லாதது இருக்கிறதுனால தான் உறவுகள் தெரியல, தெய்வம் நம்மளை வச்ச ஸ்தானங்கள் தெரியல, தெய்வம் நமக்கு தந்த கிருபையை குறித்த அறிவில்லை. இவ்வளவு அபிஷேகத்தை தந்தாரு, இவ்வளவு ஞானத்தை தந்தாரு, நம்ம நம்பி இவ்வளவு ஊழியத்தை தந்தாரு, நம்மளை தந்தி பொறுப்புகளை தந்தாரு, என்னை நம்பி வரங்களை தந்தாரு. நம்ம கொஞ்சமாவது இதை காப்பாற்றணுமே. தோத்தர ஆத்மா அறிவில்லாததுனால இல்லையோ, மிருகத்தை போல சிந்திக்க வேண்டியது வருது. அதனால தான் சொன்னா ஆத்மா அறிவில்லாம இருக்குது நல்லதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? கடைசி காலத்தில் இன்னும் கேட்கணும், ஆண்டவர்ட்ட கிருபை தாரும், எனக்கு இன்னும் அறிவு வேணாப்பா. அறிவில்லாத மனுஷன் மிருகத்தை போல யோசிப்பான், அறிவில்லாத மனுஷன் மிருகத்தை போல சிந்திப்பான். அவனுக்கு உறவு தெரியாது, வயசு மூத்தவளா இளையவளான்னு தெரியாது, கிறிஸ்துவில் சகோதரியா சகோதரனான்னு தெரியாது, ஒழுக்கக்கேடு வரும் சபையில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே ஆச்சுமா அறிவில்லாம இருக்கிறது நல்லதில்லை, ஒன்று கேட்டு வாங்கிக்கோ பரிசுத்தமா ஜீவிக்கிறதுக்கு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் அறிவு வேணும். அதான் பைபிள் சொல்லுது, அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்திற்கு சமானமா இருக்கிறான். மிருக சுபாவம் என்ன? மிருக சுபாவம் என்ன? மிருகத்துக்கு பகுத்தறிவு கிடையாது, பகுத்தறிவு கிடையாது. அது சிந்திக்காம பேசும், சிந்திக்காம பேசும்.
யாருக்கிட்ட பேசுகிறேன், யாருக்கிட்ட எதை பேசுகிறேன், ஏன் கோவப்படுங்க. சில ஆட்களை பார்த்துருக்கலாம் மக்களை, எதுக்கு கோவப்படுங்கன்னு அவனுக்கே தெரியாது. எதுக்கு கோவப்படுங்கன்னு அவனுக்கே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த கிருபை உண்டான்னு பாருங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆண்டவர் மனிதர்களாக மாற்ற வேண்டியிருக்கு. எதுக்கு கோவப்படுங்கன்னே தெரியாது. பிள்ளை பள்ளியோடத்துலேருந்து வரும், அம்மா பே போல இருப்பான். வேலைக்கு போயிட்டு வருவான், புருஷனா வீட்டுக்கு வர மாட்டான். கேரு பேனா வருதுன்னு. ஏன்னா கடித்து பட்சிக்கிறவனா தான் இருப்பான். ஒரு வார்த்தை பேச முடியாது, அன்பா ஒரு வார்த்தை பேச முடியாது, ஆறுதலுக்கா ஒரு வார்த்தை பேச முடியாது. சாயங்காலம் நேரமே வருவியலா மனைவி கேட்கும். நல்ல அறிவுள்ள புருஷனா இருந்தா என்ன சொல்லுவான், ஒன்னி வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் சொல்லிட்டு. விவரம் உள்ளவனா இருந்தா எதுக்குன்னு கேட்பான். உண்டா இல்லையா? அது குடும்ப முகாமா இருந்தா நமக்கு பேசி இருக்கலாமா இருந்து. அல்லேலூயா. விவரம் உள்ளவனா இருந்தா எதுக்குன்னு கேட்பான். அவன் மனசுக்குள்ள நினைச்ச நேரமே வந்தா ஒன்னு கடை வர என்ன செய்யலாம், போகலாம். நேரமே வந்தா ஒன்று வெளியே போயிட்டு வரலான்னு இவன் மனசுல வச்சுட்டு கேட்பான். கேட்ட உடனே அவனுடைய பதில், நான் எப்போ வந்தா உனக்கு என்ன சொல்லியா பாருப்பா. இதுதான் அறிவில்லைன்னு சொல்லு. புரியுதா இல்லையா? அவன் ஆளுகிட்டப்பா, நீ தானே புருஷன், ஒரு ரேஷன் கார்டு தானே இருக்கு, இனி வார பஞ்சாயத்து பிரசிடென்ட்ட கேட்க முடியுமா நேருங்க நீங்க எப்போ அறிவியான்னு? நீ இல்லையாடா மாப்பிள்ள, உன்னிட்ட இல்லையா கேட்கணும். அப்ப என்ன பதில் சொல்லணும்? 4 மணிக்கு வருவேன், இல்லைன்னா 5 மணிக்கு வருவேன். நீங்க சொல்லுதியா பாஸ்டர் எழுப்புதல் கூட்டம் இல்லையான்னு. உங்களை எழுப்பாத எழுப்பாடே எத்தனை எழுப்புதல் கூட்டம் கடந்தாச்சு. எழுப்புதல் கூட்டம் முடிஞ்ச உடனே என்ன கிடக்குது, பின்ன இன்னொரு பாஸ்டர் வந்து பின்னியும் எழுப்பணும். உன்னை வருஷத்துக்கு எத்தனை தடவை எழுப்பணும்? இன்னும் புத்தி மாறலையாடா? இல்லையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ ஒருக்கையோட சொல்லுங்க. அப்போ இந்த வரும்பளை நினைச்ச என்ன ஆள்றதாங்க, கைகளை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒருக்கையோட சொல்லுங்க. அப்போ அதான உண்மை. நம்ம வீட்டில் சண்டை நடக்குதா இல்லையா? ஒரு காரியம் சொல்லுதேன். நான் சமீபத்தில் ஒரு காரியம் படித்தேன். புருஷன் எப்போல்லாம் வேலைக்கு போகிறான், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வெளியே போகிறான். அவன் ஞாயிற்றுக்கிழமை என்ன நினைக்கிறான், இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டில் இருக்கணும். இவன் என்ன செய்கிறான், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வீட்டுக்குள்ளேயே கிடக்கா, இன்னொரு நாள் தான் வெளியே போகணும்னு நினைப்பான். சண்டைக்கு காரியம் என்ன? இவன் சனிக்கிழமை கம்பெனியிலேருந்து வருமே என்ன சொல்ல, நாளை லீவு வீட்டில் இருக்கணும். இவன் என்ன நினைப்பா, 6 நாளாக உள்ள அடைஞ்சு கிடந்தாச்சு, இன்னொரு நாள் வெளியே போனோம்னு அடி தொடக்கியாச்சு. சரிதானப்பா? இல்லையா சொல்லுங்க. அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் பண்ணணும்னா வீடு இருக்கான்னு பார்க்கப்படாது, கல்யாணம் பண்ணுனா வருமானம் இருக்குதான்னு மட்டும் பார்க்கப்படாது, அப்படி சொல்லப்படாது, மட்டும் பார்க்கப்படாது. பைபிளில் சொல்லுது, அவன் புருஷன் மனைவியோடு எப்படி ஜீவனம் பண்ணணுமா, விவேகத்தோட. எப்படிங்க? அதை கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க. அப்போ விவேகம்தான் இல்லை, வேகமாக இருக்கட்டுன்னு கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கன்னு. விவேகம் இல்லாததுனால தான் வெறும் வேகம் இருக்கு, விவேகம் இல்லை. ஏன்னா விவேகம் இருந்திருந்தா அவ ஏன் கேட்கான்னு சிந்திச்சு பதில் சொல்லி இருப்பான். விவேகம் இருந்திருந்தா புருஷன் ஏன் பேசுகிறான் என்று சிந்தித்து பதில் வந்திருக்கும். இன்னைக்கு பலருக்கும் வேகம் இருக்கு, விவேகம் இல்லை. ராமேன் சொல்லுங்க. எதனால அது இல்லாம போச்சு? அறிவில்லாத மனுஷன் குடும்பத்தை நடத்துகிற அறிவில்லை, ஊழியத்தை நடத்துகிற அறிவில்லை, சமுதாயத்தில் வாழ்கிற அறிவில்லை. பளிச்சுன்னு பேசுறா, ஆனா பேச்சுக்கு அர்த்தம் இல்லை, என்ன பேசுறான்னு தெரியல. அதுதான் ஆண்டவர் சொல்லுப்பா, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, இவன் வேகமாய் செயல்படுவா, மற்றவங்க இருதயம் எல்லாம் காயப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க பஸ் சர்ச் முடிச்சு போறீங்க, நான் கேட்கிறேன், தனியாவா நீ போறிய? அது ஏன் நீ கேட்க?
அது வேகமா விவேகமா? வேகம். ஒருவேளை என்ன தேவை, அதான் நிறைய பேரு விவேகம் இல்லை, ஆனா வேகம் இருக்கு. பேச்சில் வேகம் இருக்கு, செயலில் வேகம் இருக்கு, பதில்ல வேகம் இருக்கு. அந்த வேகத்துக்கு முன்னால ஒரு விவேகம் இருக்கணும், அது இல்லை. அதனாலதான் சபையில ஜெபம் இருக்கிற வீட்டுல ஜெபம் இல்லை. அவன் அந்த வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுதான் ஒரு ரூம்ல, இவன் இந்த ரூம்ல இருந்து ஜெபம் பண்ணுதான், அவன் அந்த ரூம்ல இருந்து ஜெபம் பண்ணுதான், அவன் அந்த ரூம்ல இருந்து ஜெபம் பண்ணுதான். ஏன் சேர்ந்து இருக்கல்ல? சேர்ந்திருந்தா கொலைவாதம் நடக்கும்னு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஏதாவது புரியுதா? தப்பா சொல்ற மாதிரி என்ன ஃபீல் ஆகுதோ? பாஸ்டர், நாங்கள் எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களே, வாட்டச்சட்டியில் பாயசம் காய்க்கப்படாது. நாங்கள் இருக்க ஒன்றும் இல்லை. வாட்டச்சட்டியில் பாத்திரம் பாயசம் காய்க்கப்படாது. பாச்சா சட்டி ஏற்கனவே தின்னாது, காக்கி எனக்கும் பிரயோஜனப்படாமல் போகும். அதனால 2 நாள் ஓட்டை அடைச்சிட்டு பிறவு ஏலக்காய் வாங்கலாம். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.